அன்று குட்டி யானை கணேசனுக்கு பிறந்த நாள். தனது நண்பர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என அம்மாவிடம் கேட்டுக்கொண்டார். அப்போது அப்பா யானை 2 வாழைத்தார்களை கொண்டு வந்து கொடுத்தார். தனது குட்டி தும்பிக்கையால் 2 வாழைத்தார்களையும் எடுத்துக்கொண்டு தனது நண்பர்களை சந்திக்க சென்று கொண்டிருந்தான். வழியில் நரி ஒன்று, என்ன கணேசா வாழைத்தார் என்று கேட்டது. இன்று பிறந்த நாள், எனது நண்பர்களுக்கு தருவதற்காக கொண்டு செல்கிறேன் என்று சரி, எனக்கும் 2 கொடுத்துவிட்டு செல் என்று கேட்டது. தரமாட்டேன் என்று கூறியது. அந்த நரி, நான் உன்னை விட 3 வயது மூத்தவன், எனக்கு தராமல் செல்கிறாயா என்று கேட்டவுடன் சரி என்று கொடுத்து விட்டது. கொஞ்ச தூரம் போனவுடன் குரங்கு அக்கா டைசி வந்தாள். என்ன கணேசா வாழைத்தாருடன் செல்கிறாய் என்று கேட்டார். பிறந்த நாள், அதனால் என் நண்பர்களுக்கு தருவதற்காக எடுத்து செல்கிறேன் என்று கூறியது. எனக்கும் 2 கொடுத்து விட்டு செல் என்று கூறியது. இல்லை என்று கூறியவுடன் நானும் உன்னுடன் தானே படிக்கிறேன் என்று கூறியது. சரி என்று குரங்கு டைசிக்கும் 2 கொடுத்து விட்டு சென்றது. அப்புறம் வரிசையாக மான், முயல் என அனைத்து விலங்குகளும் கேட்க தொடங்கியது. உடனே எல்லாத்துக்கும் கொடுத்து விட்டு குட்டி யானை கணேசன் அழுது கொண்டே வீட்டுக்கு சென்றான். அம்மாவிடம் போய் கூறினான். உடனே அப்பா யானை, இதற்கு எதற்கு அலைகிறாய்? தோட்டத்தில் இருக்கிற வாழைத்தார்களை எடுத்து செய் என்று அப்பா யானை கூறியது. வெளியில் ஏதோ சத்தம் கேட்டது. வெளியில் வந்து பார்த்தால் அனைத்து நண்பர்களும் பரிசுகளுடன் வெளியில் காத்திருந்தனர். யானை கணேசனுக்கு மிகவும் ஆனந்தம். வீட்டில் இருந்த வாழைத்தார்களை எடுத்து அனைத்து நண்பர்களுக்கும் கொடுத்தார். இதை பார்த்த தந்தை யானை, நாம் மற்றவர்களுக்கு 1 கொடுத்தால் நமக்கு 2ஆக கிடைக்கும் என்று அறிவு புகட்டினான்.